Hello friends, welcome to kethana.vlogs. நவராத்திரி 4வது நாளான இன்னைக்கு அம்மனுக்கு பிரசாதமா தயிர் சாதம் பண்ண போறோம். இந்த தயிர் சாதம் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட அருமையா பண்ண போறோம். இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். தயிர், பால், எண்ணெய், முந்திரி, உலர் திராட்சை, இஞ்சி, பச்சை மிளகாய், கடுகு, கடலை பருப்பு, உளுந்து பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிள்ளை, உப்பு. இப்போ ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் மேல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. இதுல 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரலும் வறுத்துக்கோங்க. இப்போ இதுல முந்திரி நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். முந்திரி போடுறது நம்ம இஷ்டம். முந்திரி போடலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. முந்திரி வறுத்தாச்சு. இப்போ இதுல குட்டி குட்டியா கட் பண்ண இஞ்சி துண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு வறுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ரவுண்டா கட் பண்ணது இதுல போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை சைட்ல வச்சுக்கோங்க. 1 கப் அரிசியை நல்லா இந்த மாதிரி கொள்ளையா வேக வச்சுக்கோங்க. அரிசி நல்லா குழஞ்சி இருந்தாதான் தயிர் சாதத்துக்கு டேஸ்டா இருக்கும். இப்போ இதுல 1/2 கப் பால் ஊத்திக்கோங்க. 1 கப் தயிர் ஊத்திக்கோங்க. பாலும் தயிரும் 2 சேர்த்து ஊத்தினாதான் தயிர் சாதம் டேஸ்டா இருக்கும். இப்போ இதுல தேவைக்கேத்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுல நம்ம தாளிச்சு வச்ச பொருள் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. பாலும் தயிரும் 2 சேர்த்து ஊத்துறதால தயிர் சாதம் சீக்கிரமா புளிக்காது. ரொம்ப நேரத்துக்கு டேஸ்டியா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம தயிர் சாதம் ரெடியா இருக்கு. இது சாமிக்கு படைக்கிறதுக்கு ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். இது மேல உலர் திராட்சையும் மாதுளையும் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம தயிர் சாதம் அன்னபூர்ணா தேவிக்கு படைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.